திட்டமிட்டு தீபம் ஏற்றுவதை தடுத்த இந்த திமுக அரசுக்கு நல்ல புத்தி கொடுக்கணும். திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் குறித்து செய்தியாளர் சந்திப்பில் கோவை பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் ஆவேசமாக கருத்து தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது பின்னர் கூட மாநில அரசு அந்த உத்தரவை நிறைவேற்றாமல் வேண்டுமென்றே எந்தவித முகாந்திரமும் இல்லாமல் அதை தடுத்து நிறுத்தினார்கள். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்ற ஒரு பொய் காரணத்தை சொல்லி தீப திருவிழா அன்று திட்டமிட்டு தீபம் ஏற்றுவதை தடுத்த இந்த திமுக அரசுக்கு நல்ல புத்தி கொடுக்கணும். தமிழகம் என்பது எப்போதும் தெய்வீக மண். இங்க இருக்கக்கூடிய கோயில்கள், இங்க இருக்கக்கூடிய இறை தெய்வங்கள், இந்த கோயிலை ஒட்டி இருக்கக்கூடிய நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு எல்லாம் தான் தமிழர்களுடைய அடையாளம். தமிழ்நாடு என்றாலே ஒரு கோபுர சின்னத்தை வைத்தது நம்முடைய முன்னோர்கள். அந்த கோபுர சின்னம் ஒரு கோயிலுடைய அடையாளம் என்பது தாண்டி அது தமிழகத்தினுடைய ஒரு அடையாளமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தமிழர்களுடைய அடையாளத்தை அழிக்கின்ற விதமாக திராவிட மாடல் திமுக அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதில் ஒன்றுதான் திருப்பரங்குன்றத்தில் நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு பின்பாக கூட தீபத்தூணிலே தீபம் ஏற்ற முடியாமல் போனதற்கு காரணம். நீதிமன்றத்தில் போய் மன்னிப்பு கேட்டது வெட்கமில்லாமல் திமுக அரசு. ஆனால் அவர்களுடைய நோக்கம் என்பது இந்துக்களை உணர்வுகளை புண்படுத்த வேண்டும், இந்து கோயில்களுக்கு உரிய மரியாதை கொடுக்க கூடாது என்பது திமுகவினுடைய ரத்தத்திலேயே ஊறியிருக்கிறது. இன்று முருக பக்தர்கள் பேரவை தமிழகம் முழுவதும் ஒரு கோரிக்கை வைத்திருந்தார்கள். இன்று மாலை 6 மணிக்கு ஒவ்வொரு வீட்டிலேயும் ஒவ்வொரு கோயில்களிலேயும் திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்திருக்கிறார்கள். இதில் கோடிக்கணக்கான முருக பக்தர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று கோவையிலே இந்த கடலைக்கார சந்து பகுதியிலே கோயிலில் தமிழகத்திலுடைய பெண்களுடைய ஆன்மீக சக்தி, தாய்மார்கள் சகோதரிகளோடு இருந்து செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.